விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இதுதான் ஹாட் டாபிக்கா பேசப்பட்டுட்டு இருக்கு. காரணம், பல்வேறு தலைவர்கள் தாவேக்காவில இருந்து பல்வேறு பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் முக்கியமா தாவேக்காவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விசில் சின்னம். இந்த சின்னத்தை தான் இப்போ ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்கள். அது மட்டும் இல்ல, பல்வேறு கட்சியினரும் விசில் சின்னத்தை குறிப்பிட்டு தங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் உடைய மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல விசில் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பதிவிட்டு இருக்காரு. பலரும் அதை மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அத பெருமையா சொல்லியிருக்காரு. இது எளிமையா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். விஜய் விசில் வச்சிட்டு இருக்க மாதிரியான புகைப்படங்களை இப்பவே பகிர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் கட்சிக்கு இன்னைக்கு பேசு பொருளா மாறினதுக்கு சின்னம் மட்டும்தான் காரணமான்னு பார்த்தோம்னா இல்ல, பல்வேறு காரணங்கள் இருக்கு. கூட்டணி சம்பந்தமான பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு. காரணம், தாவேக்காவோட யார் கூட்டணி போறாங்க அப்படின்னு இந்த நிமிஷம் வரை யாருமே தெரியல. ஆனா 2 கட்சிகள் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காங்கிரஸ் தாவேக்காவோட நிர்வாகி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதனால தாவேக்கா கிட்ட 2 கட்சி கூட்டணினா 2 கட்சி அப்படிங்கிறது சாதாரண கட்சியா இருக்காது, கண்டிப்பா பெரிய கட்சியா தான் இருக்கும் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெரிய கட்சி யார் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியா இருக்கு. முதல்ல அது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. 2வது அதிமுகவா இருக்கும் அல்லது தேமுதிகவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக அப்படின்னாவே அது என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிதான் சொல்லப்படும். ஏன்னா பாஜக அதிமுக ஆல்ரெடி அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க கூட பாமக கூட்டணியில இருக்காங்க. டிடிவி தினகரன் நினைஞ்சிருக்காங்க. இப்படி பலர் அவங்க கூட கூட்டணியில ஏற்கனவே இருந்த கூட்டணியை வலுப்பெற்றுட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக அவங்க வேற லெவல்ல கூட்டணிய வலுவா ஏற்கனவே வச்சிருக்காங்க, பல வருடங்களா வச்சிருக்காங்க. அதனால இப்போ தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை யார் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தாவேக்காவில இருக்க ஒரு சில நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆனா யார் அந்த 2 கட்சி அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா அதன் பிறகு இவங்க இல்லாம இருக்கிறது இன்னும் 2 கட்சி தான். ஒண்ணு பிரேமலதா விஜயகாந்த், இன்னொன்னு சீமான். சீமான் எப்பவுமே சொல்றதுதான், நான் தனிச்சுதான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். அதனால அவரால கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தேமுதிகவுடைய கூட்டணி வைக்கிறதுக்காக பேசுவாங்களா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே தனிச்சு நின்று போட்டிட்டு இருக்காங்க. அதிமுக திமுக இல்லாம தனியாவும் வேற ஒரு கூட்டணி அமைச்சும் போட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவங்க அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்துக்கிட்டு அவங்க நின்னாங்கன்னா பெரிய அளவுல அவங்களால வாக்கு வங்கியை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்க தனிச்சு போக மாட்டாங்க. இருந்தாலும் விஜய் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அவங்க அதுக்கான முயற்சி எடுக்கல அப்படின்னு தான் தேமுதிகவில் இருக்கவங்க தரப்புலையும் சொல்லப்படுது. அதே நேரத்துல இங்க அதிமுகவில் இருக்கிறவங்க மறைமுகமா பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா எது உண்மை அப்படிங்கிறது அங்க அந்த நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும். தலைமை கழக நிர்வாகிகள் தான், எல்லா நிர்வாகிகளுக்கும் கூட தெரியாது. கடைநிலை நிர்வாகிகள் எல்லாமே ஊடகங்கள்ல வர செய்திகளை மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழலா இருக்கு. இருந்தாலும் தேசிய அளவுல இப்போதைக்கு தாவேக்காவுடைய அந்த பேர் அடிபடுறதுக்கு காரணம் ஒரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் அப்படின்னா இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை, கரூர் சம்பவம், அது எல்லாத்தையும் தாண்டி எலெக்ஷன் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. இந்த சூழல்ல தான் இப்போ அடுத்தடுத்த தாவேக்கா முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கு. அடுத்ததா பிரச்சாரம் எப்போ செய்ய போறாங்க அப்படிங்கிறத பத்தியும் தாவேக்கா தொடங்கி இருக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கான ஆயத்த பணிகளை தாவேக்கா தொடங்கி இருக்கிறாங்க. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் விரைவில் நடக்க இருக்கு. அதன் பிறகு பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல நடக்க இருக்கு. அதுவும் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தாவேக்காவுடைய பிரச்சாரம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். விஜய் களத்துல இறங்கி மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட்டணி யாருடன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தாவேக்கா காங்கிரசுடன் கூட்டணிக்கு போகுமா, அல்லது பாஜக அதிமுகவுடைய கூட்டணிக்கு செல்லுமா, அல்லது விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்துடன் செல்வாங்க, அல்லது யாருமே கூட்டணிக்கு வராத பட்சத்துல தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுமா அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க கமெண்ட் பதிவிடுங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறத நம்ம இதுல போட்டுட்டு இருக்கோம். அதுல கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். பார்க்கலாம் அடுத்த வீடியோல தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நிலவரம் என்ன ஆகுறத விரிவா நம்ம அலசலாம்.